18லேருந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் மெயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20, 25 மெயின்ஸ் கிட்டத்தட்ட ஃபெயில் ஆயிருப்பேன் சார். எதையுமே வந்து லிசன் பண்ணாம நம்ம பாட்டுன்னு போயிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம் சார் இந்த வாட்டி. என்ன எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணிருக்கீங்க? Indian Overseas Bank. சூப்பர்ப்பா. ஹைமா, உங்க நேம்பா? கங்காதேவி சார். என்ன எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணிருக்கீங்க? ஐபிபிஎஸ் பிஓல ஐஓபி கிடைச்சிருக்கு சார். சூப்பர் சூப்பர், கங்க்ராட்ஸ்ப்பா. எவ்வளவு வருஷமா ப்ரிப்பேர் பண்றீங்க? சார் ஆக்சுவலா 2018ல ஸ்டார்ட் பண்ணேன் சார். மேரேஜ்க்கு ஓகே அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஓகே பேபிய பாத்துக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கேப் எடுத்துட்டேன். மறுபடியும் வந்து 2024லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் சார். ஓகே ஓகே. ஏன் வந்து அந்த 6 இயர்ஸ் ஃபுல் ஏன் அந்த மேரேஜ்னால அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சா நடுவுல? கம்ப்ளீட்டான்னு ஸ்டாப் பண்ணல. அட்டெம்ப்ட் மட்டும் குடுத்துட்டே இருப்பேன் சார். ஆனா வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் போடுறது அந்த மாரி என்னால பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். நெறைய பிரஷர் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சரி 2024க்கு அப்புறம் பாப்பா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நம்ம திரும்ப ஃபுல்லாவே ரீஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணது தான் சார். ஓகே. இப்ப நெறைய மேரிட் வுமன் வந்து என்ட்ட கேட்பாங்க. மேபி உங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம். ஏன்னா ஒரு ஓகே ஒரு சார். 24, 25லாம் கேர்ல்ஸ்க்கு மேரேஜ் பண்ற மாரி இருக்கும். அப்ப கண்டிப்பா மேரேஜ் டிவேஷன் அந்த டைம் வரும். ஸோ அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ம். ஒரு பிரேக் எடுக்கிற மாரி இருக்கும். அந்த பாப்பா அதெல்லாம் பிறந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத எப்படி நீங்க ஆமா ஓவர் சார். கம் பண்ணி வரது, அந்த மாரி நீங்க எப்படி அந்த டெய்லி ஷெட்யூல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? டெய்லி ஷெட்யூல் அப்படின்றத விட, நான் எக்ஸாம் டைம்ல இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் நெறைய போடுவேன் சார். டெய்லி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுவேன். பட் எக்ஸாம் டைம்ல இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் நெறைய போடுவேன். எனக்கு பாப்பா பாத்துக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹஸ்பண்ட் தான் சார் சப்போர்ட் பண்ணுவாங்க. 5 டேஸ் அப்படிங்களா? வந்து சூப்பர். ம். அவங்க இத்தனைக்கும் நைட் ஷிஃப்ட் தான் சார். 5 டேஸ் வந்து அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சாட்டர்டே, சண்டேஸ் வந்து அவங்க எனக்கான ஸ்பேஸ் குடுத்துருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகே. பாப்பாவ அவங்க பாத்துக்கிறதுனால எனக்கு அந்த 2 டேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாம்ஸ்க்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். சூப்பர், சூப்பர். நல்ல கணவரா இருக்காங்க. ஏன்னா தேங்க் வீட்ல யூ சார். அத்தை, மாமா அவங்க அவங்க உங்களோட அப்பா, அம்மா யாரும் பேபிய பாத்துக்க இல்லையா? ஆள் இல்லைங்களா? அவங்க அப்டின்னா அவங்க வந்து 2 பேருமே ஏஜ்டு பெர்சன் சார். அவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூ இருக்கு. இவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூ இருக்கு. சோ ம். அவங்களால வந்து ரொம்ப லாங் வர முடியாது. சோ நாங்க ஒரு பாப்பா பாத்துக்கிறது ஹஸ்பண்ட் வந்து சாட்டர்டே, சண்டேஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எடுத்துப்பாங்க. குக்கிங் முதற்கொண்டு எல்லாமே வந்து நான் எக்ஸாம் போறேன் அப்டின்னா அவங்க பாத்துப்பாங்க. சோ சூப்பர். எனக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். ஓ! சூப்பர்மா. இந்த மாரி சப்போர்ட்டிவா ஹஸ்பண்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆ தேங்க் யூ சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரையுமே தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. சக்சஸ் மீட்டுக்கு சாரையுமே கூட்டிட்டு வாங்க. பாப்பாவோட வாங்க. கண்டிப்பா சார். உங்களுக்காக நெறைய பிளான் கண்டிப்பா சார். பண்ணியிருக்கோம். ஒரு 1,50,000 லட்சத்துக்கு மேலயே செலவு பண்ணி வச்சிருக்கோம். நெறைய உங்கள இது ஓகே பண்ணணும் சார். அப்படின்னு. ஓகே. ஓகே. கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்க? கோயம்புத்தூர் வந்து ஒத்தக்கால் மண்டபம் சார். பொள்ளாச்சி போற ரோட்ல சார். ஓகே. எனக்கு கோயம்புத்தூர் பெருசா தெரியாது. நான் அப்பப்ப எப்பயாச்சும் வந்திருக்கேன். ஓகே, ஓகே. ஓகே. ஒன் அண்ட் ஒன் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து படிச்சீங்களா? ஆனா நான் வந்து மேத்ஸ் வந்து குவான்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களோட பேசிக் தான் சார் ஃபுல்லாவே நான் பார்த்தேன். ஓ! பேசிக் தேங்க் வந்து யூ. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ரீசனிங் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல வந்து பேங்க்ல என்டர் ஆகும்போது ரீசனிங் வச்சு நம்ம கிராக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எய்மோட தான் போனேன். ஆனா ம், ரீசனிங் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம என்னதான் இங்க வீட்ல பார்த்தாலும் அங்க ஒரு ட்விஸ்ட் போச்சு அப்படின்னா நமக்கு ம், வந்து அது கொஞ்சம் அப்படியே கொலாப்ஸ் ஆகி விட்டுரும். ம். ஆனா குவான்ட்ஸ் வந்து அப்படி இல்ல. கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இங்க ரீசனிங் போடுற எஃபோர்ட் நம்ம குவான்ட்ஸ்ல போட்டா இன்னும் மார்க் நல்லா ஸ்கோர் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு குவான்ட்ஸ் வந்து பேசிக் ஃபுல்லாவே உங்களுது தான் பார்த்தேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுல பார்த்தீங்க? யூடியூப்ல பார்ப்பீங்களா? இல்ல இல்ல நான் வந்து மேக்ஸ் மேஜிக் புக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் சார். அதுக்கப்புறமேட்டு நான் 2024லயே ப்ராஜெக்ட் ஏவும் பர்ச்சேஸ் பண்ணேன் சார். அதுல வந்து டிஐ நெறைய பார்த்தேன். ஸோ எனக்கு மெயின்ஸ்க்குமே வந்து குவான்ட்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டேன். மத்த செக்ஷனுக்காகவே நான் வந்து வேற ஒரு ஹாய்டா. ஹாய், ஹாய். பேபி, ஹாய் சார். Hi, ஹாய் sir. சார். உங்க பேருங்கம்மா? ஹாய் சார் சொல்லுங்க. Tanushree, sir. அப்படிங்களா? அம்மா பேங்க் எக்ஸாம் செலக்ட் ஆயிருக்காங்க. ஹேப்பியா? Happy, sir. ரொம்ப ஹேப்பியா? நீங்க எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? First standard, sir. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுங்களா? சூப்பர், சூப்பர். அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? Yes, sir. அம்மா என்ன எக்ஸாம் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரியுமா? என்ன எக்ஸாம் செலக்ட் ஆயிருக்கு? என்ன பேங்க் கிடைச்சிருக்கு? Indian Overseas Bank. சூப்பர்ப்பா. சூப்பர். கங்ராட்ஸ். உங்களுக்கும் கங்ராட்ஸ். அம்மாக்கும் கங்ராட்ஸ். Thank you, sir. தேங்க்யூடா. தேங்க்யூ. அம்மாட்ட பேசலாம். ஒரு 5 மினிட்ஸ்டா. பாப்பா. சொல்லுங்கம்மா. கம்மிங் டு எதுல விட்டோம்? லைக் ப்ராஜெக்ட்கே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்களாம்மா? இல்ல சார். எனக்கு டிஐ வந்து ப்ராஜெக்ட் கேல தான் சார் பார்ப்பேன் நானு.
ஏன்னா ம். வந்து நான் ஃப்ரீயா இருக்க டைம்ல எனக்கு ப்ராஜெக்ட்கே பார்ப்பேன் நானு. அத வச்சு எனக்கு குவான்ஸ் வந்து ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு. ஆனா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது வந்து மார்க் இன்டர்வியூ நான் கோயம்புத்தூர் வந்தது எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஓகே. ரமேஷ் சார், நாகசுப்ரமணியம் சார் நல்லா கைட் பண்ணாங்களா? நல்லா ஹேண்டில் பண்ணாங்க சார். நான் ஃபர்ஸ்ட் மேஜரா வந்து கோயம்புத்தூர் வந்து இன்டர்வியூ வந்ததே எதுக்காகன்னா, கண்டிப்பா வந்து இவ்ளோ வருஷம் கேப் இருக்கு அப்டின்னா, அந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும். அது எப்படி எனக்கு ஆன்சர் பண்ணணும் அப்டின்றது அங்க போய் ஒரு ஐடியா பயங்கரமா கிடைச்சது உங்க சார். ஊர் ராசியான ஊர் போலமா? அட்டெண்ட் பண்ணவங்களே கம்மி தான். கம்மினா ஒரு 25 அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா 18க்கு மேல வந்து ஓகே செலக்ட் சார். ஆயிருக்காங்கப்பா. நெறைய ஓ! பேர் கோயம்புத்தூர்ல இருந்து ஓகே, செலக்ட் ஓகே ஆயிருக்காங்க. சார். சக்சஸ் மீட்டுக்கும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கே ரொம்ப ஓகே. ஹாப்பியா இருந்துச்சு. உங்க ஊர்ல இருந்து இவ்வளவு பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு. தேங்க் யூ சார். அதே மாரி நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. கேர்ல்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருப்பாங்க. நெறைய சர்க்கிள் இருக்காது அப்படின்னு நீங்க வந்து YouTubeல வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பீங்க சார். ம். அது ஆக்சுவலா வந்து மார்க் இன்டர்வியூ வந்தம்போது அதுவுமே எங்களுக்கு வந்து என்னன்னா, சர்க்கிள் அப்ப எங்களுது கொஞ்சம் பெருசாச்சு. என்னன்னா எனக்கு யாரையுமே தெரியாது ஆன்லைன்ல படிச்சதுனால. ம். அங்க வந்தம்போது என்னன்னா, ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெறைய கிடைக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க ரியல் இன்டர்வியூ போம்போதுமே எங்களுக்கு நெறைய பேர் வந்து அங்க டிஸ்கஸ் பண்ண எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஸோ சூப்பர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சூப்பர்மா. அது வந்து லாஸ்ட் டைமே அப்படிதான்ப்பா வந்தாங்க. ஒரு 4 பேர் கனரா ம். பேங்க்கு. அவைங்க 4 பேரு ம். முன்னாடி தெரியவே தெரியாது. ஆனா ட்ரெய்னிங் போறப்பலாம் ம். சேர்ந்தே போயிட்டாங்க. அந்த ஒரு ஆமா கம்யூனிட்டி சார். பில்ட் ஆயிருச்சு. அவங்க சக்சஸ் மீட்லயுமே அந்த 4 பசங்களும் ம். வந்தாங்க. ஸோ ட்ரெய்னிங்லயுமே அவங்க அந்த ஹாஸ்டல் இருக்காது. அந்த சேர்ந்து போறது, ம். அந்த இதெல்லாம் ஒரு ஆ. சப்போர்ட்டிவா இருந்தா ஒரு ஆள் தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல. அப்படிதான் அவங்க போனாங்க. ஆமா இப்ப சார். எல்லாருமே அவங்க ஒரு 1 1/2 வருஷம் ஆயிருச்சு. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஓகே, ஓகே சார். நீங்களுமே ஐஓபில எப்படிங்க வருவாங்க நெறைய பேரு. உங்க ஐஓபிலாம் ஒரே இடத்துல தான் ஆமா ட்ரெய்னிங் சார். போடுவாங்க. சென்னை சர்க்கிள்லாம். ம். அதனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் கண்டிப்பா. ஓகே, ஓ! ஓகே அந்த சார். பசங்களோடலாம் நீங்க ரியல் இன்டர்வியூ மாரி மொத நாள் கால்ல என்ன மாரி டவுட்ஸ் கேட்கணும், கொஸ்டின்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்களா? நாங்க கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் சார் பக்கத்துல உட்காந்து. ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்ச ஒருத்தவங்க நம்ம பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல சார் நமக்கு. ம். அங்க அதனால அதே மாரி வந்து நாங்க வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணோம். மேம் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்டர்வியூக்கு முன்னாடி வந்து நீங்க என்னன்னா ஒரு சர்க்கிள் மாரி ஃபார்ம் பண்ணி நீங்களே பேனல் மெம்பர்ஸ் மாரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கோங்க மாத்தி மாத்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல நாங்க 6 மெம்பர்ஸ் இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு அதுல 3 மெம்பர்ஸ் செலக்ட் ஆயிருக்கோம். அதுல 2 பேர் வந்து ஐஓபி தான் செலக்ட் ஆயிருக்கோம். அப்படியா? சூப்பர். எஸ் சார். செம ஹாப்பி கங்கா தேவி. தேங்க் யூ சார். சூப்பர். இன்டர்வியூல எவ்வளோ ஸ்கோர் போட்டிருந்தாங்க? இன்டர்வியூல வந்து எனக்கு 16.7 சம்திங் வந்திருந்தது சார் சூப்பர். ஸ்கோர். நல்ல ஸ்கோர் தான் அது. சூப்பர் ஸ்கோர். மெயின்ஸ்ல எவ்வளோ ம். எடுத்திருந்தீங்க? மெயின்ஸ் வந்து எனக்கு பார்டர் மார்க்க விட ஒரு 76 என்னமோ என் கேட்டகரிக்கு 78, 79 அந்த ரேஞ்ச்ல தான் வந்திருந்தது சார் எனக்கு. 70 ஓகே. ஒரு 3 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவா? 3 மார்க்ஸ் தான் எக்ஸ்ட்ரா வந்திருந்தது. அவ்வளவுதான் வந்திருந்தது சார். அப்ப எனக்கு ஹோப் இல்ல. சரி நம்ம இன்டர்வியூ நல்லா மேம் வந்து ரீனா மேம் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்க எப்படி வேணாலும் மெயின்ஸ் மார்க் வரட்டும். இன்டர்வியூ நல்லா பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க உள்ள என்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ம். அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு இன்டர்வியூ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் சார் தெரிஞ்சுச்சு ஆக்சுவலா. சூப்பர்மா. ஏன்னா வந்து ஒருத்தவங்கலாம் 1 மார்க் தான் கூட. இன்டர்வியூல வந்து ஒரு 17 ம். வாங்கியிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களுமே செலக்ட் ஆயிட்டாங்க. ம். ஒரு தம்பி வந்து ஆ. மெயின்ஸ்ல வந்து 100 மார்க்கு 75க்கு. ம். அந்த தம்பிக்கு மின்ட்ரில 11 தான் போட்டிருந்தாங்க. வெறும் 11 தான். ஆனா ஒருவேள அந்த தம்பி மெயின்ஸ்ல ம். 100 எடுத்திருக்கான். குவான்ஸ்ல நல்லா ஏத்திட்டான் போல. ம். சோ அதனால ஓ! அந்த அந்த தம்பியுமே செலக்ட் ஆயிட்டாப்ல. ஓகே, ஓகே சார். ஓகே. சூப்பர். இப்ப ஆ கமிங் டூ இது ஜென்ரலா இப்ப உங்கள பார்த்து ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு வந்து டிப்ஸ் மாரி சொல்லணும்னா, நீங்க வந்து ம். ஃபேமிலிய வச்சுட்டு படிச்சிருக்கீங்க. நீங்க வந்து எப்படி டைம் மேனேஜ்மென்ட் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியுமா? காலையில டைம் படிப்பீங்களா? மேனேஜ்மென்ட் வந்து நைட்டு படிப்பீங்களா? ம். காலையில இல்ல சார் நான் காலையில தான் சார் காலையில படிப்பேன்றத விட என் ஹஸ்பண்ட் எழுப்பி விட்டுருவாங்க சார். நான் ஒரு 2 மார்னிங் நான் சொல்றது. நான் வந்து 5:00 அப்புறம் பாப்பாக்கு ஃபுல்லாவே இந்த குக்கிங் எல்லாமே பண்ணணும். 5 டூ 7 வரைக்கும் நான் குக்கிங் முடிச்சுட்டு 7:00 டூ 9 வந்து அவள ஸ்கூலுக்கு கிளப்பறதுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணி அதுவே இருக்கணும். கஷ்டமா இருக்குமேப்பா. இவைங்கள அனுப்பிச்சு கிளப்பி விடுறது, சமைச்சு. சார் கஷ்டம் தான் சார். பட் அது எல்லாமே ஓவர் கம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு சார். நான் அதனால என்ன பண்ணுவேன்னா, ஹஸ்பண்ட்ட நைட்டே சொல்லிட்டு படுத்துருவேன். இந்த மாரி என்ன நீங்க எழுப்பி விடுறீங்க அப்டின்னா, மார்னிங் வந்து எழுப்பி விடுங்க. ஏன்னா எனக்கு அப்பதான் வந்து படிக்கிறதுக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் ம். ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்டின்றதால, ஒரு 2, 3 அந்த மாரி எந்திச்சு ஒரு 5:00 வரைக்கும் படிப்பேன் சார். எக்ஸாம் கொஞ்சம் ஒரு 1 வீக், 2 வீக்ஸ் அந்த மாரி டைம்ல. மத்த டைம்ல வந்து மார்னிங் 9லேருந்து ஒரு 3:00க்குள்ள அந்த மாரி டைம்ல தான் சார் ப்ரிப்பரேஷன் இருக்கும் எனக்கு. ரொம்ப எஃபோர்ட் போட்றீங்க. 2 மணிக்கெல்லாம் எந்திச்சு படிச்சிருக்கீங்களா? ஆத்தி! பிடிச்சிருக்கு சார். அதெல்லாம் நான் தூங்குற டைம்மா அது. சத்தியமா சொல்றேன். நான்லாம் தூங்குற டைம் அது 2 மணிக்கு.
ஓகே. ஏன்னா எனக்கு வந்து அந்த டைம்ல தான் வந்து டைம் கிடைக்கும் சார். சோ அதனால நான் யூட்டிலைஸ் பண்ணேன் சார். புரியுதும்மா. இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. சார் சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. சூப்பர்ப்பா, சூப்பர். உங்க எஃபர்ட் வேஸ்ட் ஆகலைல. விடுங்க, ஹாப்பி தான். தேங்க்யூ சார். ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா அது கஷ்டம் தான். பாப்பா வச்சுட்டு ஏன்னா பார்க்குறோம் இல்லையா இங்கெல்லாம். அவங்கள கிளப்பி எஸ் சார். விடுறதுக்குள்ள நமக்கு போதும் போதும்ன்னு ஆயிரும். சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா. விடுங்க. சார் இருக்காரு. சப்போர்ட்டிவ் அவ்வளோ கிடைச்சிருக்காங்க. பாப்பா நல்ல பாப்பா. ஓகே தான். சூப்பர்மா. லைஃப் இன்னும் நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. வேற இன்டர்வியூ வந்து உங்களுக்கு எப்படிப்பா ஃப்ரெண்ட்லியா பேசுனாங்களா பேனல் மெம்பர்ஸ்? ஃப்ரெண்ட்லியா தான் சார் இருந்தாங்க பேனல் மெம்பர்ஸ். நான் வந்து ஆக்சுவலா 19th மெம்பர் சார். 20ல 19th மெம்பர். ஒரு பேனலுக்கு மார்னிங் செக்ஷன்ல 20 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா, நான் 19th மெம்பர்ஸ் பேனலுக்கு. கொஸ்டினுமே வந்து ஈஸியா தான் இருந்தது சார் எனக்கு. பேச ஃப்ரெண்ட்லியா தான் சார் இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை சார். ஜென்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க? ஜென்ஸ் வந்து 4 மெம்பர்ஸ், லேடிஸ் ஒருத்தவங்க இருந்தாங்க சார். ஒருத்தவங்க தான் இருந்தாங்க. ஓகே. பேசிக்ஸ் கொஸ்டின் தான் கேட்டாங்க. பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ்னா வந்து அப்ப கரண்டா என்ன இந்த மன்ரேகா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட் பத்தி கேட்டாங்க சார். இப்ப ஏன் அது வந்து இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி கேட்டாங்க. நான் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்னால கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் சப்ஜெக்ட் ஓரியன்டா கொஞ்சம் கேட்டாங்க சார். அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்கீம்ஸ் பத்தி கேட்டாங்க சார். அந்த மாதிரி தான் சின்ன சின்னதா தான் சார் கேட்டாங்க. சூப்பர், சூப்பர். ஓகே. இன்டர்வியூ தமிழ்ல பேச விட்டாங்களா இல்ல இங்கிலீஷ்லயே பேசிட்டீங்களா? நான் இன்டர்வியூ இங்கிலீஷ்ல தான் சார் பேசினேன். ஃபர்ஸ்ட் அவங்க போனோனே ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணணும்னா, நம்ம வந்து நார்மலா பேசுவோம்ல அந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம இன்டர்வியூக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் நானு. சூப்பர், சூப்பர். ஓகே. அவங்களே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் குடுத்துட்டாங்க ஸ்டார்டிங்லே. குடுத்துட்டாங்க சார். சூப்பர், 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 சூப்பர். நல்லா பண்ணியிருந்தீங்க. இப்ப உங்களுக்கு ஜெனரலாவே இப்ப இங்கிலீஷ்லாம் எப்படி நீங்க உங்க ஜெனரல் ஸ்கூலிங்ல இருந்து ஸ்ட்ராங்கா? இங்கிலீஷ்க்கு எப்படி பண்ணீங்க? இங்கிலீஷ் வந்து ஸ்கூலிங்ல இருந்தே ஓரளவுக்கு ஸ்ட்ராங் தான் சார். அதனால நான் இங்கிலீஷ்க்கு வந்து பெரிய எஃபர்ட் அந்த மாதிரி எல்லாம் போட மாட்டேன். கிராமர் மட்டும் கொஞ்சம் அந்த இது அப்பப்ப பாத்துப்பேன் சார். எக்ஸாம் டைம்ல அதுவும் கொஞ்சம் பாத்துப்பேன் சார் நானு. இங்கிலீஷ்க்கு வந்து நான் ரொம்ப பெரிய எஃபர்ட் அந்த மாதிரி எல்லாம் போட்டது இல்ல சார். ஓகே. இங்கிலீஷ்க்கு எவ்வளவு ஸ்கோர் வந்துருந்துச்சு? இங்கிலீஷ்க்கு வந்து 25 நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி தான் சார் வந்து. குவான்ஸ்மே வந்து எனக்கு கரெக்ட்டா தெரியல சார். 20 அந்த ரேஞ்ச் 20 அந்த ரேஞ்ச் முடிச்சிட்டு தான் எனக்கு சார். வாட்ஸ்அப்ல ஸ்கோர் கார்டு சென்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஓகே. இங்கிலீஷ் நல்லா ஓகே சார். ஓரளவு பூஸ்ட் ஆக்கி விட்டுருக்கு. ஆமா சார். சூப்பர். இங்கிலீஷ் ஓகே. ரீசனிங்க்கு எப்படி படிப்பீங்க? ரீசனிங்க்கு வந்து நான் கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு மார்க் டெஸ்ட் நிறைய போட்டேன் சார் நானு. ரீசனிங்க்கு மார்க் பார்த்தேன். அதனால எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆயிடுச்சு உங்களுக்கு சார். டைம் இல்லன்னு சொல்லுவீங்க. இப்ப எக்ஸாம் ஒட்டி இப்ப IBPS மெயின்ஸ் நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்க இல்லையா? இந்த லாஸ்ட் 1 மந்த்ல மட்டும் எத்தனை மார்க் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க? ஃபுல் மார்க் டெஸ்ட் மெயின்ஸ். லாஸ்ட் நான் ஒரு நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் அந்த மாதிரி தான் சார் எடுப்பேன். பார்த்துட்டு ரிவ்யூ கொஞ்சம் பார்ப்பேன். அவ்வளவுதான் சார். மெயின்ஸ்க்குனே ஒரு டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்துருவீங்க. எடுத்தேன் சார். ஓகே. ஃபுல்லா உட்கார்ந்துருவீங்களா? ஒரு 2.5 மணி நேரம் உட்கார்ந்து பண்ணிருவீங்களா? பண்ணிருக்கேன் சார். பண்ணிருக்கீங்க. சூப்பர். அது மேபி அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அது மார்க் டெஸ்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். எஸ் சார். சூப்பர், சூப்பர், சூப்பர். சூப்பர். வேற எல்லாமே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஃபைனலா வந்து இப்ப ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஹவ் டு அவாய்ட் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது? அத சொல்ல முடியுமா? குவிட் பண்ணக்கூடாது சார். எந்த காரணத்து முடியும் கன்சிஸ்டன்ஸா படிச்சுட்டே தான் இருக்கணும். இப்போ நமக்கு இந்த டைம் வரல அப்படின்ட்டு நம்ம குவிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இவ்ளோ நாள் போட்ட எஃபோர்ட் வந்து கண்டிப்பா வேஸ்ட் ஆயிடும். சோ கன்சிஸ்டன்சி அப்படின்ற வேர்ட் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட்டோ இல்லையோ, ஒரு எல்லா எக்ஸாமோட ஆஸ்பிரண்ட்டுக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். கன்சிஸ்டன்சி மட்டும் விடக்கூடாது. தெரியல அப்படின்னா தெரிஞ்சுட்டு அதே மாதிரி மார்க் இன்டர்வியூஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் இன்னும் படிக்கல இன்டர்வியூஸ் பத்தி, அதனால நான் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நானுமே வந்து கோயம்புத்தூர் வரும்போது அப்படிதான் சார் நினைச்சேன். ஏன்னா இன்டர்வியூ வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல தான் இன்டர்வியூ வச்சிருந்தீங்க. மார்க் இன்டர்வியூ நான் வந்து ஒரு 25% அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வந்திருந்தேன். வர அன்னைக்கு கூட நைட்டு கூட நான் என் ஹஸ்பண்ட் கேட்டது வந்து என்னன்னா, பேசாம நான் இன்னைக்கு போகாம இருந்துட்டுமா மார்க் இன்டர்வியூ, நான் பேசாம படிக்கிறதுக்கு உட்காந்து அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். அப்புறம் நானே நினைச்சேன், போலன்னா என்ன தெரியலன்னா என்ன, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் சார் வந்தேன் நானு. அது எனக்கு நல்ல வேலை மிஸ். ஏன்னா இன்டர்வியூ வந்து கத்துக்க முடியாது. அந்த ஒரு 1/4 மணி நேரம் இன்டர்வியூ அங்கேயுமே உங்களுக்கு 10 நிமிஷம் தான் வைப்பாங்க அதிகபட்சம். அதுல வந்து என்ன ஃபர்ஸ்ட் நம்ம இதுனா ஃபியர் போகும். அவ்வளவுதான்.
எடுத்த ஆமா உடனே சார். ஃபியர் கிரவுண்ட்ல போகும். நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எடுத்த சார். உடனே கிரவுண்ட்ல பேட்டிங் ஆடணும்னா முடியாது. அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் பேட்டிங் ஆடணும். அப்பதான் அந்த ஃபியர் போகும். ம். நல்ல வேலைம்மா எஸ் நீங்க சார். மிஸ் பண்ணாம வந்துட்டீங்க. பெரிய விஷயம். ஏன்னா ஃபியர் ஆமா சார். இருக்கும் கண்டிப்பா. உங்க அங்க போயிட்டு இங்கே போறப்ப ஓகே ஆல்ரெடி பார்த்துட்டோம்லன்னு ஒரு ஃபீல் ம். இருக்கும். டைரக்டா அங்க போறப்ப கண்டிப்பா ஒரு கஷ்டமா தான் இருக்கும். சூப்பர் நல்ல முடிவு எடுத்து ஆமா சார். வந்திருந்தீங்க. வந்திருக்கீங்க. ஓகே ஃபைன். இப்ப எத்தனை மெயின்ஸ் ஃபெயில் ஆயிருக்கீங்கப்பா இத்தனை வருஷத்துல? 18ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நான் மெயின்ஸ் வந்து 18லேருந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் மெயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20, 25 மெயின்ஸ் கிட்டத்தட்ட ஃபெயில் ஆயிருப்பேன் சார் நானு. 25 மெயின்ஸ் ஃபெயில் ஆயிருக்கீங்களா? எஸ் சார். அப்பா! அந்த டைம்ல உங்கள எப்படி நீங்க வந்து டிமோட்டிவேட் ஆகும்ல ஒவ்வொரு டைம் ரிசல்ட்ஸ் பார்க்கறப்பலாம்? கண்டிப்பா டிமோட்டிவேட் ஆயிட்டு சரி நம்ம வேற சைட் போயிடலாம். நான் ஆக்சுவலா எம்.இ முடிச்சிருக்கேன் சார். சோ நான் வந்து வேற ஏதாவது ஒரு லைன்ல போலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் கூட வந்துருவேன். பட் ஹஸ்பண்ட் வந்து இல்ல நீ இதுல தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாட்டி நான் வேற பாத்ல டீவியேட் ஆகும்போது புடிச்சு திரும்ப அந்த பாத்க்கே கொண்டு வந்தது அவங்க தான் சார். சூப்பர்மா. கண்டிப்பா அவரு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காருங்கம்மா. சார். இவ்வளவு அவர் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்பயோ குவிட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஏன்னா குட் பண்ணிருப்பேன். ஒரு சப்போர்ட்டும் இருந்திருக்காது சார் எனக்கு ஒர்க் இது பண்றதுக்கு. வேர்ட்ஸுக்கு பவர் இருக்குல்ல. அவர் வந்து எதுக்கு அப்படின்னா நமக்கே தோணும் சரி விட்டுறலாமோன்னு தோணும். பட் விடாத உன்னால முடியும்னு சொல்ற அந்த வார்த்தை தான் முக்கியம். இப்ப நாங்களுமே யூடியூப்ல வீடியோஸ் தான் சொல்லுவோம். விடாதீங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. ஒரு 3 இயர்ஸ் தானே 1 இயர் பண்ணுங்க. ஒரு சில பேர் நெகட்டிவாவும் எங்களை சொல்லுவாங்க. அப்படி ஃபுல்லா லைஃபை வேஸ்ட் பண்ண சொல்றீங்களா அப்படின்னு நெகட்டிவ் வரும். பட் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கட்டும். உங்கள மாதிரி அதே மாரி இன்னொன்னு என்னன்னா, நெகட்டிவிட்டி எல்லாமே நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் சார். நெறைய நெகட்டிவிட்டி வந்துச்சு. பட் எல்லாத்தையுமே வந்து இந்த வாட்டி எதுவுமே பண்ணக்கூடாது. எதையுமே வந்து லிசன் பண்ணாம நம்ம பாட்டுன்னு போயிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம் சார் இந்த வாட்டி. நாங்க 3 பேருமே சரி, எங்கேயுமே வந்து ஒரு 6 மந்த் அப்படின்ற அளவுக்கு எங்கேயுமே போல சார். வெளில எதுவுமே பெருசா போல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு இதுல தான் சார் இந்த 6 மந்த்துமே வந்து நெறைய எஃபோர்ட் போட்டேன். சூப்பர். இனிமேல் இந்த ட்ரைனிங் போறதுக்குள்ள டைம் இருக்கு. இப்ப சக்சஸ் மீட்ல வந்துட்டு மதுரையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அடுத்து ஓகே எங்கேயாவது சார். ட்ரிப் எல்லாம் போயிட்டு பிளான் பண்ணுங்க. அதே மாதிரி ஓகே, உங்க ஓகே சார். பேங்க்ல போனாலுமே உங்களுக்கு இந்த ட்ரிப் அலோவன்ஸ், டூர் அலோவன்ஸ்லாம் இருக்கும். அப்ப ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. அது குடுப்பாங்க. ஓகே அது சார். நிறைய அலோவன்ஸ் இருக்கும். அதனால என்ஜாய் பண்றது இனிமேல் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பட் ஏன்னா அந்த தியாகம் ரொம்ப முக்கியம். சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க லாஸ்ட் 6 மந்த். சூப்பர். எனக்காக அவங்க 2 பேர் வந்து எக்ஸ்ட்ராவா சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க சார். ஹஸ்பண்டும், டாட்டரும். சோ அதோட எஃபோர்ட் தான் நான் நினைக்கிறேன் ஸோ சார். இப்போ உங்களை பார்க்கிறவங்களுமே கண்டிப்பா மோட்டிவேட் ஆகும். ஏன்னா நம்மளால ஒரு 4 பேர் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. ஏன்னா நிறைய ஆமா பேர் சார். சொல்லிட்டாங்க கண்டிப்பா சார். சார் நான் உங்க வீடியோவை பார்த்ததை விட கிளியர் பண்ணவங்களோட வீடியோ பார்த்தா சார் எனக்கு மோட்டிவேட் ஆகும். சரி ஆமா பரவாயில்ல சார். சப்ஜெக்ட் நீங்க கத்துக்கிட்டீங்க. பட் மோட்டிவேஷனுக்கு உங்களை மாதிரி ஒருத்தவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆகி படிச்சா சந்தோஷம் தான். ஓகே, ஓகே சார். சரி தேங்க்யூ கங்கா. ஓகே சார். கண்டிப்பா சூப்பரா சொன்னீங்க. எனக்குமே நல்ல ஒரு எமோஷனா நிறைய உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. நேர்ல பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.